ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் TNPSC. இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். இது 8ஆம் வகுப்பு. இதில் முதல்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னாவே ஒலி பிறப்பியல், ஞாபகம் வச்சுங்க. வௌவல் என்றால் உயிரொலி, மெய்யொலிக்கு கான்சனன்ட். அகராதியியல் என்றால் லெக்சிகோகிராஃபி. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் என்றால் மூக்கொலி. ஃபோனமி என்றால் ஒலியன். எபிகிராஃப் என்றால் கல்வெட்டு. பிக்டோகிராஃப் என்றால் சித்திர எழுத்து. ட்ரைப்ஸ் என்றால் பழங்குடியினர். ரிட்ஜ் என்றால் மலைமுகடு. பிளைன் என்றால் சமவெளி. லோக்கஸ்ட் என்றால் வெட்டுக்கிளி. பள்ளத்தாக்கு என்றால் வேலி. லீபார்ட் என்றால் சிறுத்தை. திக்கெட் என்றால் புதர். பட் என்றால் மொட்டு. டிசீஸ் என்பதற்கு நோய். சைடு எஃபெக்ட் என்றால் பக்க விளைவு. ஹெர்ப்ஸ் என்றால் மூலிகை. ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர் முறி. சிறுதானியங்கள் என்றால் மில்லட்ஸ். ஜீன் என்றால் மரபணு. ஆடிட்டர் என்றால் பட்டய கணக்கர். அலர்ஜி என்றால் ஒவ்வாமை. நிறுத்தற்குறி அதற்கு பஞ்சுவேஷன் என்று பெயர். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. ஓர்னமெண்ட் அப்படின்னா அது அணிகலன். அவேர்னஸ் என்றால் விழிப்புணர்வு. டேலண்ட் என்றால் திறமை. ரிஃபார்ம் என்றால் சீர்திருத்தம். கிராஃப்ட்ஸ் என்றால் கைவினை பொருட்கள். நெட்டிங் அப்படிம்பாங்க, அது பின்னுதல் என்ற பொருள். ஃப்ளூட் என்றால் புல்லாங்குழல். ஹார்ன் அப்படின்னா கொம்பு. ட்ரம் முரசு. ஆர்டிசன் கை வினைஞர். பேஸ்கெட்ரி கூடை முடைதல். ரிட் அது சடங்கு. ரைட் அப்படின்னா சடங்கு. த்ரெட் அப்படின்னா நூல். ஸ்டிச் இது தையல். லூம் அப்படின்னா தறி. ஃபேக்ட்ரி என்றால் ஆலை. டைரி ஃபார்ம் என்றால் பால் பண்ணை. டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். டையிங்னா சாயம் ஏற்றுதல். டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். ஆயத்தாடைக்கு ரெடிமேட் ட்ரெஸ், இது உங்களுக்கே தெரியும். ஈக்வஸ்டேரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். சப்போர்ட் ஆதரவு. ஹீரோ கதாநாயகன். டேக்ஸ் என்றால் வரி. சீஃப் மினிஸ்டர் என்றால் முதலமைச்சர். விக்டரி என்றால் வெற்றி. லீடர்ஷிப் என்றால் தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்றால் சட்டமன்ற உறுப்பினர். தொண்டு என்றால் சேரிட்டி. நேர்மை என்றால் இன்டெகிரிட்டி. ஞானி என்றால் செயின்ட்டு. ரேஷனல் என்றால் பகுத்தறிவு. தத்துவம் அதற்கு ஃபிலாசபி. இதுவே ஃபிலாசபர் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம். ஃபிலாசபர் என்றால் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிஃபார்ம் என்றால் சீர்திருத்தம். அப்ஜெக்டிவ் என்றால் குறிக்கோள். யூனிவர்சிட்டி என்றால் பல்கலைக்கழகம். கான்ஃபிடன்ஸ் என்றால் நம்பிக்கை. நீங்கள் மறக்கிறதா பார்த்து இப்போ சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1க்கு 2 முறை. ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிபிறப்பியல், அதுவும். அடுத்த 4வது லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல். 10 பாருங்கள். ரிட்ஜ் அப்படின்னா மலை முகடு, இது. லோக்கஸ்ட் அதை ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்தது லெப்பார்டு என்றால் சிறுத்தை, அது. திக்கெட் புதர். பட் அப்படின்னா மொட்டு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி, இதுவே ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி, இதுவே ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பஞ்சுவேஷன், அதற்கு நிறுத்தற்குறி அப்படின்னு பொருள். அடுத்ததா பேஸ்கெட்ரி, இது கூடை முடைதல், இதுவே பேஸ்கெட் பால் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள்.
இந்த 44, 45 பாருங்க. டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். இதுவே டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். இதை பார்த்துக்குங்க. இந்த 55 பாருங்க. சேரிட்டி அப்படின்னா துண்டு. இதுவே போன தடவை சேரிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அது ஈகை அப்படின்னு 7ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். அதை ஞாபகம் வச்சுங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. செயின்ட்டுக்கு ஞானி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.